டெல்லியில் 4ஆம் தேதி நள்ளிரவில் நடந்தது என்ன என்று மனு தாக்கல் செய்யும்படி யோகா குரு ராம்தேவ் அறக்கட்டளைக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. வெளிநாட்டு வங்கிகளில் இந்தியர்கள் பதுக்கி வைத்துள்ள கருப்பு பணத்தை மீட்க கோரி ஜூன் 4ஆம் தேதியன்று டெல்லி ராம்லீலா மைதானத்தில் யோகா குரு ராம்தேவ் சாகும் வரை உண்ணாவிரதம் துவங்கினார். அவருக்கு ஆதரவாக 50,000த்திற்கும் அதிகமான ஆதரவாளர்கள் திரண்டதால் நள்ளிரவில் டெல்லி போலீசார் அதிரடியாக தடியடி நடத்தியும் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியும் அனைவரையும் விரட்டியடித்தனர். இந்த விவகாரத்தை உச்சநீதிமன்றம் தானாகவே வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு பதில் மனு தாக்கல் செய்யும்படி டெல்லி போலீசுக்கு உத்தரவிட்டது. அதன்படி ஆதரவாளர்கள் மீது தடியடி நடத்தப்படவில்லை என்றும் ஆதரவாளர்கள் திடீரென போலீசார் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதால் 8 கண்ணீர் புகைக்குண்டுகள் மட்டுமே பயன்படுத்தி கூட்டத்தை கலைத்ததாகவும் டெல்லி போலீஸ் பதில் மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கு திங்களன்று விசாரணைக்கு வந்தபோது போலீசின் கூற்றை ராம்தேவின் வழக்கறிஞர் அஜய் அகர்வால் மறுத்து வாதிட்டார். அப்போது ராம்தேவுக்கு எதிராக டெல்லி போலீஸ் வழக்கறிஞர் லலித் பல குற்றச்சாட்டுகளை கூறியபோதும் இன்னொரு தரப்பின் கருத்தை கேட்பதும் அவசியம் என்று கருதி ராம்தேவ் நடத்தும் பாரத் ஸ்வாபிமான் அறக்கட்டளை பதில் மனு தாக்கல் செய்ய நோட்டீஸ் அனுப்பும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. The suo motu petition in regard to incident which took place in Ramlila Maidan on 4th June was taken up by the Supreme Court today. Supreme Court had issued notice to the President of the Bharat Swabhiman Trust, Delhi Pradesh, Acharya Virendra Vikram, and called upon to reply on the counter affidavit which is filed by the Delhi Police a day before in the Supreme Court. Court has observed that some various serious observations, various serious comments have been made against the Swabhiman Trust in their counter affidavit. Therefore, it is necessary to hear the viewpoint of the trust before taking any decision regarding the atrocity and brutality. மைதானத்தில் நடந்ததை விவரிக்கும் சிசிடிவி ஆதாரங்களை நீதிமன்றத்தில் போலீஸ் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் போலீஸ் தாக்குதலில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் உயிருக்கு போராடும் ராஜ்பாலா என்ற பெண்ணுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் அஜய் அகர்வால் வாதிட்டார். வழக்கு விசாரணை ஜூலை 11ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது.